What will happen if Labour comes in? I think that the country will be breathing a sigh of relief because what we have seen from the Conservatives is 14 years of failure and now the utter chaos. What are your plans? Like how you're going to get back to where you were or to a better England or United Kingdom? We left the country with an economy that was growing. When you look at the economic statistics and data from 2010, you see that we were coming out of a recession that was just resulting from the 2008 global financial crisis. Everyone wants to ask this question. Why should I vote for Labour and not Conservative or Lib Dem? So what will be your answer, please? I hope that people are now seeing that it is time for a change. That the Conservatives have squandered much of the country's inheritance in a way, and that what they have become characterised as is not a functioning government anymore. They have become characterised as a party that is putting its own interests before the country. இது உங்களுடைய லண்டன் தமிழன். என்னடா ராஜுபாய்க்கு பதிலாக நான் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. அதனால் ராஜுபாய் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுறதுக்கு சில கேள்விகளுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமா மல்ஹோத்ரா ஜி. அவங்க வந்து ஃபெல்தம் அண்ட் ஹெஸ்டனோட எம்பி சின்ஸ் 2011. அவங்க தான் இப்போ கரண்ட்லி சிட்டிங் எம்பி. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஷேடோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில்ஸு. நெக்ஸ்ட்டு லேபர் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அவங்க மினிஸ்டர் ஆயிடுவாங்க, ஃபுல் மினிஸ்டராக. ஸோ இன்றைக்கி அவங்கள தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். என்ன இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேபர் பார்ட்டி அவங்க தான் வந்து இப்போ கரண்ட்லி எதிர்கட்சி, ஆனால் சீக்கிரமாக அவங்க தான் ஆளுங்கட்சியாக வரப்போகிறாங்க. ஸோ லேபரோட அவங்களுடைய கொள்கைகள் என்ன, 2024 எலெக்ஷன் அவங்க வின் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். எதுக்காக நம்ம லேபர் பார்ட்டிக்கு ஓட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பற்றியும் பேச போகிறோம். முக்கியமாக சீமாஜிக்கு தமிழ் தெரியாது, அதனால் நம்ம எல்லா கேள்விகளுமே வந்து ஆங்கிலத்தில் தான், இங்கிலீஷில் தான் கேட்க போகிறோம். அது நானும் ராஜுபாயும் சேர்ந்து கேட்க போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம பெரிய தலை ராஜுபாய் கிட்ட நான் கொடுக்க போகிறேன். ஓவர் டு யூ ராஜுபாய். Thank you very much Seemaji for coming here in spite of your busy campaigns. Like you've done door-to-door campaigns. The whole day is completely jam-packed. And once we just called you and we asked you, you came here all the way after finishing everything. And I think that your diary is still busy after this as well, right? So thank you. We'll not take much of your time, but we were so eager to ask you multiple questions. So we were just discussing what should we ask, and we are actually looking forward for you to come and form the government. But at the same time, we have a lot of questions like what will happen when Labour comes in to the office after a long time. It's been a long time and we want you to be back soon. So first thing first, what will happen if Labour comes in? I think that the country will be breathing a sigh of relief because what we have seen from the Conservatives is 14 years of failure and now the utter chaos that has meant that the country is no longer focused. It's like a ship that is just drifting in an ocean. So நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் அவங்க வந்து டச் பண்ணிட்டாங்க. மெயினாக வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ஆரம்பிக்கும். இப்போ வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் எப்படின்னா, வெளியில் வந்து ராபரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம ஒரு வெளியில் போகும்போது வந்து ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப கம்மி ஆகிடுச்சு இப்போது. ஏன்னா நம்பர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கட் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கட் பண்ணுறதுனால இன்னும் நம்மளுக்கு வந்து கிரிமினல் கேங்ஸ்லாம் அதிகமாகி ரொம்ப கஷ்டமாக இருக்குது லண்டனில் லீவ் பண்ணுறது. நிறைய டைம்லேயே ஒரு டைம்லேயும் வெளியில் போக முடியல. அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் போலீஸ் ஆஃபீஸர்ஸை கொண்டு வரும், 30 ரெக்ரூட்டட். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த இமிக்ரேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக இஷ்யூஸ் இருந்தது. இமிக்ரேஷனாக லீகல் இமிக்ரேஷன் இஷ்யூஸ் இல்லை, இந்த இல்லீகலாக உள்ளார போட்ஸில் மக்கள் வர்றது, அதனால் நிறைய பேர் சாவுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷங்களாக இருந்துகிட்டு இருந்தது. அதை வந்து கட் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து அதில் நிறைய பேர் ஆட்களை வந்து வேலைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அது ஒரு செகண்ட். இது மூணாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க பேசினது வந்து NHS டைம்ஸு. ஸோ ரொம்ப அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க 5 மாதம் 6 மாதமாகவே வந்து ஒரு ஹெரனியா ஆப்ரேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது அது என்ன தான் ஃப்ரீ NHS இருந்தாலும் யூஸ் பண்ண முடியல. அதை இது பண்ணுறதுக்கு
அதுக்காக திருப்பி அதுக்கும் ரிசோர்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 40,000 அப்பாயின்மெண்ட்ஸ் ஆமாம். ஸோ டோட்டல் 40,000 பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. என்னென்னா ஒரு 14 வருஷம் 14 இயர்ஸாக எல்லாமே மிஸ் ஆனதுக்கு கவர்மெண்ட்டு இதை நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளார பண்ண முடியுமா இல்லையா அது எனக்கு தெரியாது. அது ஒரு கொஸ்டின் மார்க்கு. பட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு ஒன்று எடுத்து வைக்கிறோம். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம உள்ளார போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பெயின் பாயிண்ட்ஸையும் இவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து மெயினாக வந்து இது டீச்சர்ஸ் ஒரு 6,500 டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரவுண்டடாக எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. அதுதான் சீமாஜி சொன்னாங்க. ஸோ நான் சீமாஜி என்ன சொன்னாங்கன்னா 2010 இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்த போது அவங்க விட்டுட்டு கன்சர்வேட்டிவ் அவங்க வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2008 உலக பெரிய ரிசெஷன் இருந்தது. அதிலிருந்து நம்ம கார்டன் பிரவுன் அவருடைய நல்ல பாலிசியினால அந்த பெரிய இம்பாக்ட் இல்லாம ரொம்ப கம்மியா இருந்தது. நம்ம யூகே கவர்மெண்ட் ரிசெஷன்ல இருந்து வெளியே வந்தது. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பாலிசிஸ் அது எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டோட யூகேயோட வளர்ச்சியை வந்து ரொம்ப கம்மியே ஆக்கிருச்சு. அந்த கார்டன் பிரவுன் அவங்களுடைய பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வந்திருக்கும். அதை வந்து தவற விட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கோவிடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 மில்லியன் இது வெயிட்டிங் லிஸ்ட்ல அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு இருந்தது. இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் அது 7.5 மில்லியனுக்கு போயிடுச்சு. 2 மில்லியன் ஆச்சு, தென் 5 மில்லியன் 5 மில்லியன் அப்புறம் 7 மில்லியன் ஆஃப்டர் கோவிட். சோ அதனால தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் NHS வெயிட்டிங் டைமை வந்து கட் பண்றது அவங்களோட ஹை ப்ரையாரிட்டி. அது எப்படின்னா 40,000 அப்பாயின்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இல்லாம NHSல வேலை பார்க்குறவங்களுக்கு ஈவினிங் அண்ட் வீக்கெண்ட்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி டாக்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்லாம் பண்ண வச்சு அதை கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். ஸோ இதுதான் மெயினா இந்த பாயிண்ட்ல கவர் பண்ணுங்க. எஸ் நான் ஒரு கேள்வி கேட்கணும். டெஃபினட்டா. சீமாஜி, everyone wants to ask this question. Why should I vote for Labour and not Conservative or Lib Dem? So what will be your answer, please? I hope that people are now seeing that it is time for a change, that the Conservatives have squandered much of the country's inheritance in a way, and that what they have become characterised as is not a functioning government anymore. They have become characterised as a party that is putting its own interests before the country. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, எதுக்காக நம்ம அங்க மக்கள் வந்து லேபருக்கு ஓட்டு போடணும், மற்ற பார்ட்டி அதாவது கன்சர்வேட்டிவோ லிப்டம் இல்லாமல் எதுக்காக லேபருக்கு போடணும் அப்படிங்கிறதுக்கு தான் கேள்வி. அதுக்கு சீமாஜி சொன்னது என்னன்னா, பல விஷயங்கள் வந்து அவங்க சொன்னாங்க. அதில் வந்து அவங்க ஒவ்வொரு தெருவிலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக இங்கே லேபருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்த ஒரு ஓட்டாளர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம். எதுக்காக மன்னிப்பு கேட்குறோன்னா, நான் வந்து போன தடவை எலெக்ஷனில் கன்சர்வேட்டிவ்காக ஓட்டு போட்டேன், அதனால மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 5 தடவை அவங்கக்கிட்ட சாரி கேட்டாங்க. எதனாலனா அவங்க இந்த நாடு இவ்வளவு மோசமாக போனதுக்கு அவங்களும் ஒரு காரணம், ஒரு தப்பான கட்சிக்கு வாக்களித்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சீமாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லார் மக்களுமே வந்து நீங்களே உங்களை கேளுங்க. அதாவது இந்த நாடு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அதையும் கம்பேர் பண்ணுங்க. 2010 லேபர் கவர்மெண்ட் விட்ட போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு. நீங்க பப்ளிக் செக்டர் எடுத்துக்கோங்க, NHS எடுத்துக்கோங்க, இல்லை சேஃப்டி எடுத்துக்கோங்க, எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் 2010 கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது பெட்டராக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் லேபர் இருந்தவரை அவங்க எல்லாமே நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க, எல்லா துறைக்குமே நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் எல்லா துறையுமே வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக சொல்லியிருக்காங்க. ராஜுபாய், நீங்கள் வேறு என்ன? அதுதான் மெயினாக அந்த பாயிண்டில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. எப்படின்னா லேபர் எப்படின்னா 2010க்கு முன்னாடி இருந்த லேபர் பார்ட்டியோட நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, அது பெஸ்ட்டாக இருந்ததா இது பெஸ்ட்டாக இருக்குது, அதை கம்பேர் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து அந்த டைமில் இருந்த லைஃப் வந்து பெட்டராக இருந்திருக்கு, அப்படி தான் அந்த ஃபீலிங்கு. ஸோ அதை தான் திருப்பி இவங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கரெக்ட் தான். மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லேபரு அவங்களுடைய பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஐடியா இது வந்து வேற எந்த ஒரு பார்ட்டிக்குமே கிடையாது. பப்ளிக் செக்டரை எடுத்துக்கிட்டாலும் சரி, NHSல எடுத்துக்கிட்டாலும் சரி, சுற்றுப்புற சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து இவங்களுடைய
ஸ்ட்ராட்டஜி இவங்களுடைய இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது எல்லாருடையும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி அவங்க சீமாஜி பார்ட்னர்ஷிப்னு அது சொன்னது என்னன்னா ஒவ்வொரு இதுவும் வேல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்டு அயர்லாண்டு எல்லா இதுவும் இல்லாமல் ஒரு மேயர்லேருந்தும் அவங்களுடைய சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது. இவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து மக்களுக்கான கொள்கைகள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கன்சர்வேட்டிவ் வந்து அவங்களுடைய கொள்கைகள் தான் முதலாக வச்சுருந்தாங்க. மக்களுடைய இது பின்னாடி முதல் வந்து அவங்களுடைய சுய கொள்கைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து முக்கியமாக லேபருக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆமாம், இன்னொரு அருமையான ஒரு விஷயம் வந்து சீமா மல்ஹோத்ராஜி வந்து ஸ்கில்ஸோட அந்த அவங்க அதோட எம்பியாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதோட மினிஸ்டராக ஆக போகிறாங்க. ஸோ அந்த மினிஸ்டர் ஆகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பார்க்கும்போது அதில் ஒரு விஷயம் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்ரெண்டிஸ்ஷிப் கொண்டு வரணும், ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக லேட்டஸ்ட் ஸ்கில்ஸை கொண்டு வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸாக கொடுத்து ஒருத்தனை வந்து கரெக்டாக எக்யூப் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வந்து அவங்கள எம்ப்ளாயபிள் ஆக்குறது, இது எல்லாமே வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க சீமாஜி. அதுக்கும் ஒரு தனி பிளான் வச்சுருக்காங்க. சீமாஜி, எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் தட் ஐ திங்க் அட் த மோமெண்ட் Tory party is creating a scarecrow, which what they are saying is that if Labour comes to the government, they will tax each and every household by 2,000 pounds. They will be paying additional tax. So, which we believe that is not true, but we want to know what is your say on this. I'm amazed that the Conservative Party are still using a figure that's been discredited. ஸோ நான் சீமாஜி கிட்ட என்ன கேட்டேன்னா, அதாவது இப்போது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து சொல்கிறாங்க இவங்க லேபர் கவர்மெண்ட் வந்தால் ஒவ்வொரு குடும்பமும் வந்து கிட்டத்தட்ட 2000 பவுண்டு அதிகமான 2000 பவுண்ட்ஸ் அதிகமான நம்ம ஒரு காசுக்கு 2 லட்சம் ரூபா அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு சீமாஜி பதில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து முற்றிலும் வந்து பொய்யான தகவல். அதாவது கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் அவங்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது வந்து தவறான இது, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தவறான இதை வந்து சொல்லியிருக்கீங்க, இது வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது எங்களுக்கு எந்த வகையிலுமே வந்து தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய அதாவது நான் டவுன் டேக்ஸ் அந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து வாழ்ந்துட்டு டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இங்கே சம்பாதிக்கிறவங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு டேக்ஸ், அதாவது இந்த நாட்டு குடிமக்கள் வெளிநாட்டில் இருந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு கட்டாமல் இருக்கிறதுக்கான அந்த மாதிரி டேக்ஸு அந்த இதில் தான் பண்ணுவோமே தவிர நடுத்தர மக்களுக்கும் ஏழைகளுக்கும் வந்து அவங்க டேக்ஸ் எந்த வகையிலையும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி விஐடி இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. அது மாதிரி எந்த வகையிலையும் அவங்க டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு இது அவங்க பண்ணுறது என்னன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்களுடைய பிள்ளைங்களோட டியூஷனில் மட்டும்தான் வந்து 20% விஐடி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நடுத்தர மக்களுக்கோ இல்லை ஏழை மக்களுக்கோ அவங்க எந்த வகையிலையுமே வந்து டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. இது வந்து முற்றிலும் வந்து பொய்யான தகவல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அதுக்காக நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் தப்பு அப்படின்லாம் சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வேறு எங்கேயும் நம்ம பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து இது இப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாக போகுது. அது மட்டும் இல்லை, ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் ப்ரைஸும் ஃபுட் ப்ரைஸ்லாம் எல்லாமே இப்போ கம்மியாகிறதுனால ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அது மட்டும் இல்லை, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போகிறவங்க எல்லாமே ரிச்சாக பணக்காரவங்க தான். ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அதனால தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் ஸ்டேட் ஓன் ஸ்கூல்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. கரெக்ட் தானே? டேக்ஸ் இல்லை அவ்வளோதான். சூப்பர். ஐ திங்க் தட் அதோட வில் ஐ திங்க் வில் finally, Seemaji, one last question. Where do you see our country after 5 years of Labour government ruling? The first 5 years, yeah. First 5 years. Yeah. I believe that people will see a big change, that they will feel more hope, that they will feel more optimism. I think that they will have seen some turning of the corner. I think we will also be realistic over the next 5 years, just as one of my residents said today, that they know it's going to take more than one term because the damage is so deep. And you know, even if you were to buy a house and have to do it out, even that can take 1 year.
You know, things don't always change overnight. We want to be building 300,000 homes a year. We want to be seeing the investment start to go in the wind energy, wave energy. That can take, 18 months to get planning permission, sometimes even longer, let alone then the investment and the starting to build. But I think you can start to see change happen, and you can see a direction of travel. I think people will feel that the country will be on its way to a confident future, and one in which Britain is not just once again starting to be prosperous, punching above its weight and starting to be a leader in the world again. Thank you very much. And I think it's July the 4th. It is where July the 4th. We all should go and vote and Vote for Labour. vote for change. Yes, and vote for change. All the best, Seema ji, and thanks Thank you for your so time. much. Thank you for your time. Thank you. Vanakkam. Right. Say vanakkam to our viewers. Is it Vanakkam? Vanakkam, yeah. Vanakkam. Thank you.